ஒரு விஷயம் வந்து இந்த கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு மண்டபத்தில் வந்து இந்த பெரியாஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் ஒரு யூத் மீட்டிங்காக என்னை வந்து பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த சின்ன சர்ச்சில் நான் பாஸ்டராக இருந்தேன். ஒரு பத்திரிகை ஊழியம் செய்கிற ஒரு பிரதர் வந்து ரொம்ப நல்ல பழக்கமாக இருந்தார். அப்போ நம்முடைய வெஸ்லேயாவுடைய குடும்பத்தில் நான் தங்கியிருந்த வீட்டில் அவங்க ரொம்ப பழக்கமாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து திடீர்னு அவரை பார்த்து பாஸ்டருக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய வார்த்தையை அந்த ஊழியக்காரர் தட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுனால என்ன வந்து அந்த நாள் பரீட்சையும் எதுவும் இல்லை, அதனால கூப்பிட்டாரு. சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ நானும் வந்து அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்காக போகிறேன், ஒரு யூத் மீட்டிங்க்கு. அங்கே நிறைய ஒரு 100 பேர் பக்கத்தில் இருக்காங்க. இன்னும் நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், அடுத்து ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா, நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைத்து போக பண்ணினார்களே, ஆனால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் அப்படின்ற அந்த வசனத்தை நான் எடுத்து என்ன பண்றேன்னா, நான் ஒரு கோணத்தில் நான் பிரசங்கம் பண்றேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், அது முடிஞ்சிருச்சு. நான் முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொருத்தர் வந்து ஊழியத்திற்காக வர அவர் பிரசங்கம் பண்ண போறாரு. அப்போ அவர் அதே வசனத்தை வாசிக்க சொன்னாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பரவாயில்லையே, சோ அவரும் அந்த கண்டினியூட்டியா பேச போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா, அவர் மேடையில வந்த உடனே மைக்க பிடிச்சி என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு நேரம் இந்த வசனத்தை குறித்து இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது தப்புன்னு சொன்னாரு. இது வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணது அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணதே தப்பு, இந்த வசனத்துக்கு விளக்கம் அதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரை மணி நேரம் அப்படியே அவர் விளக்கம் கொடுத்தாரு. நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு 100 பேர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கறாங்க. ஒருவேளை இந்த வசனத்தை எடுத்து அவர் இந்த வேர்டை சொல்லாம இன்னொரு விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனா இவ்வளவு நேரம் அவர் பிரசங்கம் பண்ணது தப்பு, இதுக்கு இதான் விளக்கம் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன்னா அது இதை விட பிரச்சனை ஆயிடும், அதை விட ரொம்ப கஷ்டமாயிரும். பாருங்க, அவர் கோச்சிட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப மனசு வருத்தத்துல அப்படியே பல்ல இருக்க கடைச்சிட்டு அந்த பிரேயர் முழுக்க இருந்து கடைசியில மக்களை பார்க்காம போனாலும் அவ்வளவுதான், யாருடைய முகத்தையும் அவரால் பார்க்க முடியல, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு எல்லா பிரேயர் முடிகிற வரைக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு உட்காந்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தேன். வந்து அழுது ரொம்ப அழுத ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே, ஒருவேளை நான் பண்ணது தப்பா சரியானு எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணணும், நான் நல்ல பிரசங்கம் பண்ணணும், நான் பண்ற பிரசங்கம் வந்து அநேகருடைய இருதயத்தை தொடணும் அப்படின்னு அவர் அன்னைக்கு அவ்வளோ மட்டம் தட்டி பேசின போது கர்த்தர் சமூகத்துல வந்து நின்று அவ்வளோ அழுத. ஆனா இன்றைக்கு நான் நம்புகிறேன், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து உங்க வார்த்தை என்ன தேற்றுது, கர்த்தர் உங்க மூலமா பேசுறாரு, இந்த காரியத்தை நினைச்சிட்டு வந்தேன், அப்படியே நீங்க சொன்னீங்க, இந்த காரியத்துக்குள்ள நான் போகாது, உங்க வார்த்தை அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கலன்னா நான் தடுமாறி இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை யாராவது ஒருத்தர் மட்டம் தட்டி உங்களை குறைவாய் பேசும்போது நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க மனசை போட்டு உழைக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர கர்த்தர் சமூகத்துல ஓடணும். ஓடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிஞ்சிட்டது நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, அவங்க முன்னாடி நான் நிக்கணும், அவங்க முன்னாடி பர்ஃபெக்ட்டா செய்யணும், நான் அவங்க எந்த காரியத்துல என்ன குறைவா பேசினாங்களோ அந்த காரியத்துல நான் சாதிச்சு காமிக்கணும்னு நீங்க கர்த்தர் சமூகத்துல போய் நில்லுங்க. நான் நம்புறேன், எல்லா ஞானத்திற்கும் மேலான ஞானமுடைய கர்த்தர் அந்த காரியத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஞானத்தை தந்து உன் சத்துருக்களை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவார்.